வந்து அரண்பணி அறக்கட்டளையில் வெட்டவெளி இருக்கக்கூடிய சிவலிங்கம் கிட்டத்தட்ட 250 சிவலிங்கங்கள் இது வரைக்கும் எடுத்து மேற்கூரை அமைச்சிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் காலமாக வந்து பிரபுவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க யூடியூப்ல, இனிமே அவரை பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கு. அடியாருக்கு செய்யுது வந்து ஆண்டவனுக்கு செய்யுது. கண்டிப்பாங்க. அடியார் தான் அந்த எங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி மீட்டெடுக்கிறப்ப தான் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி எங்களுக்கு கிடைக்குது. இறைவா போற்றி, ஆதரவு போற்றி. தமிழர் குலத்தில் என்னோட பயணம் செய்யும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா விருதுநகர் மாவட்டம் வேப்பங்குளம், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். சுற்றியுமே மலைத்தொடர், மிகப்பெரிய ஏரிக்கு பக்கத்தில் தான் இந்த இடமே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் சுமார் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த பல சிலைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம எந்த வரலாற்று இடங்களுக்கு போனாலுமே அங்க ஏதாவது கல்வெட்டுகள் கிடைக்குதான்னு பாக்குறது வழக்கம். அப்படிதான் இந்த இடத்த சுத்தி பாக்குறப்ப ஒரே ஒரு சிறிய கல்லுல வந்து கல்வெட்டுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனா அதுல வந்து ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் இருக்கிறதுனால அதுல என்ன இருக்குன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அப்படியே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடிவம் கொண்ட மிகப்பெரிய ஆவுடையும் அங்கே இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கோயில் இருந்திருக்கும்ன்றத நம்மளால யூகிக்க முடிஞ்சிச்சு. நம்ம அறியாத ஆலயங்கள் செல்வா சகோதரரும் தனசேகரும் நாளே, அதாவது 26ஆம் தேதியே இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கிறதுக்கான எல்லா உபகரணங்களையும் இங்கே இறக்கி வச்சிருந்தாங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் அண்ணன் பச்சையப்பனும் அவங்களுடைய குழுவும் மேற்கூரை அமைக்கிறதுக்கான பணியை தொடங்கிட்டு இருந்தாங்க. ஒருபுறம் மேற்கூரை அமைக்கிறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்க நம்ம செல்வா சகோதரர் கோவையிலேருந்து வந்த டாக்டர் ஜெகதீசன் மற்றும் அங்கு திருப்பணிக்கு வந்த அனைவர்கிட்டையும் அன்போட பேசி அடுத்து என்ன செய்ய போறோன்ற திட்டமிடுதலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஐயன் சிவநாயனார் ஐயாவும் அறியாத ஆலயங்கள் சகோதரரும் கோயில் நிர்வாகியும் சேர்ந்து எந்த இடத்துல மேற்கூரை அமைக்கலான்றத திட்டமிடுதல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பணியை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயன்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல இருந்த சில அரளி செடிகளையும் ஒரு மரத்தையும் அகற்றிட்டு அந்த இடத்த ஜேசிபி இயந்திரத்தை வச்சு நல்லாவே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ணனுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா திரு முருகேசன், திருப்பூர்லேருந்து வந்திருந்தாரு. அண்ணனுடைய பணிகளெல்லாம் நம்மளால வார்த்தைகளால் சொல்லி விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அண்ணனுடைய பணிகள் இந்த இடத்துல அபரிவிதமாக இருந்ததுன்னே சொல்லலாம். சுத்தம் செஞ்ச இடத்துக்கு பக்கத்திலேயே மரக்கன்றையை நட்டுட்டு 1200 ஆண்டுகள் பழமையான அந்த அழகான நந்தியை மீட்கிறதுக்கு அனைத்து சிவனடியார்களும் தயாராயிட்டாங்க. சிவநாயனார் ஐயாவுடைய மேற்கொள்ள பல நூற்றாண்டுகள்ல வெட்டவெளியில இருந்த 1200 ஆண்டுகள் பழமையான பாண்டியர்களின் கலைப்பாணியில் உருவாக்கப்பட்ட மிகவும் அழகான நந்தியை எந்த ஒரு சேதாரமும் இல்லாம நேர்த்தியா மீட்டெடுக்கப்பட்ட காட்சியை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.
அந்த 4.5 அடி உயரம் கொண்ட அழகான நந்தியை அந்த இடத்துல இருந்து எந்த சேதாரமும் இல்லாம மீட்டதுக்கு அப்புறமா அந்த நந்திக்கு மேல படிஞ்சிருந்த எண்ணெய் பிசு போறதுக்காக அரிசி மாவும் எலுமிச்சப்பழமும் போட்டு சுத்தம் செய்ய ஆரம்பிச்சோம். இந்த இடத்துக்கு வந்த அனைத்து சிவனடியார்களுடைய திருப்பணிகளையும் அபரிவிதமாக இருந்ததுன்னே சொல்லலாம். முக்கியமாக சொல்ல போனோம்னா சதுரகிரி சித்தன் சரவணன், அழகுமலை, வல்லரசு, மதன், சிவசங்கரன், ராமநாதபுரம் சிவா, அது மட்டும் இல்லாமல் ராமசுப்பு ஐயா, ராஜாராம், விக்னேஷ் ஐயா, திருப்பூர் சத்யா, இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்த அனைவருடைய பசியும் ஆற்றுனாங்கன்னே சொல்லலாம். அவங்க வந்து வீட்டில் கூட சமைச்சது கிடையாதாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்கவுங்க டக்கு 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 டக்குன்னு அடியார்கள் யாருமே வந்து பசியோடு இருந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக டக்கு டக்கு டக்குன்னு வந்து நாங்கள் ஒரு சைடு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு சைடு வந்து அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்ட அந்த அனுபவம் வந்து மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். சிவலிங்கம் அமைக்கப்பட வேண்டிய இடத்துல கட்டமைப்பு வேலை நடந்துட்டு இருக்க நாங்கள் அனைவருமே அந்த இடத்த சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா நம்ம அறியாத ஆலயங்கள் சகோதரர் செல்வா மற்றும் சிவசங்கரன் ஐயா மற்றும் சதுரகிரி சித்தன் முகநூல் நண்பர்களோட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஆசையாக வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் சென்னல்குடின்ற அந்த இடத்துல 800 வருடம் பழமையான லிங்கத்தை மீட்டு எடுக்கணும்னு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் சொன்னோன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தெரியும்ல, சரி என்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சு. ஆனாலும் அதை தடையில்லாமல் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம அது ஏரிக்கு பக்கத்தில் எடுத்து வச்சோம். பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. அதாவது நம்ம தமிழர் குலம் பிரபு, திரு பிரபு அவங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துலேருந்து அந்த இதுக்குள்ளே எனக்கு பழக்கம்.
ரொம்ப வந்து ஒரு நேர்த்தியாக சில வேலைகள் வந்து பார்க்க அந்த வாய்ப்பு கிடைக்க போய் தான் அவர் கூட எனக்கு நட்பு ஏற்பட்டது. நான் வந்து சொன்னது என்னென்னா, தஞ்சாவூருக்கு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு முந்திக்கிட்டார். அவர் வந்து என்னை வந்து பார்க்க வந்துட்டார். இன்றைக்கி பிரபு பார்த்தீங்கன்னா, அவரால் முடிஞ்ச வரை நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க, நிறைய திருப்பணிகள் வந்து அவர் தொடர்ச்சியாக பண்ணார். நாங்கள் இன்றைக்கி பிரபுக்கிட்ட சொன்னதும் அதுதான். நாங்கள் இங்கே தென் மாவட்டங்களில் பண்ணுற விஷயங்களை நீங்கள் உங்களோட அந்த சோழர் தேசத்தில் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். இதுதான் வந்து அதாவது அறியாத ஆலயங்கள் டீமோட ஒரு ஆசை, கோரிக்கைன்னே சொல்லலாம். அதுதான் எங்களோட ஆசை. ஸோ வந்து பிரபு வந்து நிச்சயம் நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கணும். கண்டிப்பாக. இப்போ கொஞ்சம் காலமாக வந்து பிரபுவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க யூடியூப்பில். இனிமேல் அவரை பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. நிச்சயம் தொடர்ந்து பிரபு பயணிப்பார், எங்கள் கூடயும் பயணிப்பார். அதுக்கு அந்த இறைவன் வந்து எங்களுக்கு ஆசி வழங்கணும். அதுதான் நண்பரே, நீங்கள் நிச்சயம் தொடர்ந்து பயணிக்கணும். சரிங்களா? தொடர்ந்து நீங்கள் அறியாத ஆலயங்கள் நேயர்களும் செய்யாது, தமிழர்கள் நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துக்கு வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் நாம் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இதுதான் எங்களோட ஒரு அன்பு கோரிக்கை. நன்றி. நன்றி. அரண்பணி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டுங்க, ஈரோட்டில் ஐயா பவானி தியாகராஜன் ஐயா தலைமையில் இருக்குது இந்த அரண்பணி அறக்கட்டளை அப்படின்னு இருக்கிறது. கிட்டத்தட்ட இதில் 100 ரூபாய் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்கள் வந்து மாதம் 100 ரூபாய் செலுத்துறது. மாதம் 100 ரூபாய் அவங்களுடைய பங்களிப்பு தொகை. பெரிய தொகையிலங்கள வாழ்நாள் முழுவதுமே அந்த 100 ரூபாய் திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம், அந்த 100 ரூபாய் செலுத்துறதுல. அப்படி அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய தொகைகளில் இந்த திருப்பணிகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட பெரிய கோவில்கள் முதற்கொண்டு சின்ன சிவலிங்கங்கள் வரைக்குமே நாம் அந்த சிவலிங்கங்களை எடுத்து வச்சு திருப்பணி பண்ணுற பணியை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தற்போதைக்கு வந்து உத்தரகோசமங்கை கோவிலில் அந்த கோவில் முழுவதும் நந்தி மண்டபம், அம்பாள் மண்டபம், இது எல்லாமே முழுக்கவே திருப்பணி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அந்த நீருக்குள் தெப்ப குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மண்டபம் திருப்பணி பண்ணியிருக்கு. அப்புறம் அதனை தொடர்ந்து இப்போ மாணிக்க வாசகர் பிறந்த திருவாதவூரில் வந்து ஒரு திருவாசகம் 24 மணி நேரம் வந்து அடியார்கள் தங்குறதுக்கும் திருவாசகம் படிக்கிறதுக்கும் பயிலரங்கம் கட்டும் பணி நடைபெற்று வந்துட்டுருக்கு. அப்புறம் நாங்கள் அந்த அரண்பணி அறக்கட்டளையில் வெட்டவெளி இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் கிட்டத்தட்ட 250 சிவலிங்கங்கள் இது வரைக்கும் எடுத்து மேற்கூரை அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி சிவலிங்கங்கள் எல்லாமே கவனிப்பாரற்று காலப்போக்கில் இருந்ததும், அப்புறம் படையெடுப்புகள், அப்புறம் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது, தொட்டா இறந்துருவோம் அப்படின்னு இருக்க மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் இருந்ததுனால அந்த சிவலிங்கங்களை மக்கள் தொடவே பயந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்துலையோ வேலியோரங்கள்லையோ தார் சாலைகள் வேலை செய்கிறப்போ அது மாதிரி புதையுண்டு இருக்கிற சிவலிங்கங்கள் எடுக்கிறத பற்றின தகவல் தெரிய வந்ததுன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் நேரில் போயிட்டு ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு, எப்போவுமே எடுக்கக்கூடிய சிவலிங்கங்கள் ஒன்று ஆவுடை, இல்லைன்னா நந்தி, இல்லைனா அந்த லிங்கபானம், அது மட்டும்தான் கிடைக்கும். சில இடங்களில் அது ஒரு செட்டாகவே இருக்கும். அப்போ நாம் அது நந்தி மட்டும் கிடைச்சதுன்னா அதுக்கு லிங்கபானம் ஆவுடை சேர்த்து அதுக்கு அந்த சைஸுக்கு தக்கன செஞ்சு அதை எடுத்து வச்சு ஒரு மேற்கூரை அமைச்சு ஊர் மக்கள் கையில் வழிபாட்டுக்கு கொடுத்துருவோம். அவங்க அதை வழிபாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். நாங்களும் தொடர்ச்சியாக அப்பப்போ ஃபாலோ பார்த்துருவோம். அதில் நல்லா செய்யக்கூடிய ஆலயங்களுக்கு, அந்த மேற்கூரை அமைச்ச ஆலயங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா அடுத்த 2ஆம் கட்டம் 4 கட்டங்கள் இருக்குது நம்ம அதில் அரண்பணியில். முதல் நிலையில் வந்து மேற்கூரை அமைக்கிறது, 2ஆம் நிலையில் மேற்கூரை அமைத்த கோவில்களுக்கு செங்கற்கோவிலாக கட்டி கொடுக்கக்கூடிய 2ஆம் நிலை. அந்த 2ஆம் நிலைக்கு அதை பரிந்துரை பண்ணி அவங்க கோவில் கட்டி கொடுக்கறது. அடுத்து 3ஆம் நிலை வந்து கற்கோவில்களை அப்படியே கட்டி கொடுக்கறது. அப்புறம் பழமை மாறாமல் புதுப்பிக்கிறது அந்த இதில் வரும். அப்புறம் ஆலயங்கள் வழிபாட்டுக்கு தேவையான இந்த பூஜை பொருட்கள் இதெல்லாமே எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வந்து கொடுக்குறது, அதுவும் பண்ணிகிட்ருக்குறோம். இது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அந்த 3 மாநிலங்களில் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கேரளாவில் ஒரு பெரிய கோவில் ஒன்று, சேரர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோவில், 108 சிவலிங்கங்கள் வச்சு வழிபாடு பண்ண ஒரு கோவில். தற்போதைக்கு அதை கண்டறியப்பட்டு இப்போ கற்கோவிலாகவே கட்டக்கூடிய பணி கேரளாவில் மோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை, அதனோடு இணைஞ்சு அரண்பணி அறக்கட்டளையும் சேர்ந்து இணைஞ்சு இந்த திருப்பணியை பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த சிவலிங்கங்கள் எல்லாமே ஆலய வழிபாட்டில் இருந்ததுங்க. இந்த சிவலிங்கங்கள் எல்லாமே இப்போ ஒரு 10 வருடம், 50 வருடம், ஒரு 70 வருடம், 100 வருடத்துக்குள்ளே செய்யப்பட்ட சிலைகள், திருமேனிகள்னு சொல்லுவாங்க. அந்த சிலைகளே கிடையாதுங்க. இந்த சிலைகள் எல்லாமே மன்னர்கள் காலம் முதலே ஒரு வழிபாடு. நம்ம ஊர் அப்படின்னு சொல்லினாலே ஒரு குளம் இருக்கும், குளம் இருந்தால் பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்கும். இப்போ நாம் எடுக்கக்கூடிய இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமான சிவலிங்கங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கத்து வைகை ஆற்றின் கரை,
அப்புறம் இந்த பகுதி இதை தாண்டிக்கிட்டோம்னா பாண்டியர்கள் தாமிரபரணி ஆற்றின் கரையில் நிறைய சிவலிங்கம், அந்த ஓரத்திலே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சிவலிங்கங்கள் எடுக்கிறோம். அதுவும் சில நந்தியம்பெருமான்லாம் பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்ம இப்போ திருப்பணி பண்ணிகிட்டு இருக்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கோவில் குளத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் மாதிரி இது 4 அடி உயரம். இதே போலவே 5 அடி உயரத்துலலாம் நந்தியம்பெருமான் வச்சு வழிபாடு பண்ண அப்போ எவ்வளோ பெரிய சிவலிங்கங்கள் வச்சுருப்பாங்கன்றதை யோசிக்கணும். இந்த சிவலிங்கங்கள் எல்லாமே புதைக்கப்படலை. முதல்ல எல்லாமே ஆலயங்களாக இருந்தது. முதல்ல கட்டும்போது கோவில்கள் எல்லாமே கற்கோவில்களாக கட்டப்படலை, செங்கற்கோவிலாக தான் வச்சு சின்ன கட்டுமானத்தில் வச்சு கும்பிடுறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து அதை புனரமைப்பு பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகப்பட்ட கோவில்கள் கற்கோவில்கள் ஆகுது. அப்படி இதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத கோவில்கள் கிராமப்புறத்தில் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல பாருங்களேன், கொற்றவை சிலை இருக்குது, சப்தகன்னியர் சிலை இருக்குது, சண்டிகேஸ்வரர் 4 கையோடு இருக்குது. இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே ரொம்ப அபூர்வமானது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆலயம் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அந்த ஆவுடை பார்த்தீங்கன்னா உடைஞ்ச ஆவுடை எவ்வளோ பெரிய ஆவுடை. அப்போ அந்த ஆவுடை தனியாக இங்கே இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அப்போ இதெல்லாம் பெரிய ஆலயமாக தான் இருந்து இது அடுத்த கட்டம் 2ஆம் கட்டத்துக்கு நகராமல் அப்படியே இந்த கோவில்கள் அப்படியே மண்மேடாகி போனதுனால புதையுண்டது 1. 2 சில இடத்துல வந்து இடப்பெயர்வு. இப்போ மக்கள் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க, ஒரு புயலோ வெள்ளமோ ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்திருப்ப அந்த இடத்த விட்டு மைக்ரேட் ஆகி போகிறப்ப அந்த இதை அப்படியே விட்டுட்டு போயிடும். அப்போ மண்மூடி போயிடும், முள்மண்டி போயிடுறது. அது மாதிரி அப்புறம் அதிகமான வெள்ளம் இது மாதிரி வர்ற சூழ்நிலையில் இருக்குது. இது எல்லாம் கடந்து அதிகமான கோவில்கள் சிதைக்கப்பட்டது இந்த வேறு ஒரு படையெடுப்புகள் மூலமாக அந்த கோவில்களோட நாம் எப்போவுமே இந்துக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னப்பட்ட சிலைகளை கும்பிடக்கூடிய வழக்கம் நமக்கு கிடையாது. அப்போ அப்படி பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி சிலைகளை உடைச்சிட்டு அவங்களுடைய வழிபாடை அழிஞ்சிடும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையில் ஒரு நம்பிக்கையில் அதை அடிச்சிடுறாங்க. அடித்தோடனே தான் நம்ம அந்த சிலையை உடைஞ்ச சரி இப்போ இருக்கிற மாதிரி மக்களுக்கு சிவனடியார்களோ மற்ற ஒரு விழிப்புணர்வோ முதல்ல இல்லைன்றதுனால முதல்ல இந்த உடைப்பட்ட சிலைகளை தொடக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கத்தை சொல்லி வந்தனால அதை அப்படியே தொடாமல் விட்டுறதான் அப்படியே மண்மூடி போயிடுறது. சில இடங்களில் ரொம்ப வித்தியாசமான நிகழ்வுகள் உண்டு. கரூரில் அரவக்குறிச்சி அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் கிட்டத்தட்ட 6 அடி உயரம், ஒரு 2 பேர் சேர்ந்தா கட்டிப்பிடிக்க முடியும், அவ்வளோ பெரிய ஒரு சிவலிங்கம். அப்போ அந்த சிவலிங்கம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஒரே நதியாக இணையும் அந்த இடத்துல இருந்தது. அப்போ அந்த இடத்துக்கிட்ட பார்த்துக்கிட்டோன்னா அந்த சாமியை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கு, அந்த ஆவுடை தனியாக ஒரு இடத்துல கலட்டி வச்சு அந்த லிங்கபானத்தை ஒரு இடத்துல கலட்டி வச்சு அப்படி பத்திரம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அது மாதிரி புதைக்கப்பட்ட லிங்கங்களுடைய வரலாறுகளும் சேதம் இல்லாமல் பத்திரமா புதைச்சி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிவலிங்கங்களும் உண்டு. ஆக மொத்தம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு இருக்கக்கூடிய லிங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்துலையும் பராமரிப்பு இல்லாமல் போடப்பட்டது ஒரு பாதினா சேதப்பட்டு மிச்சப்பட்டிருக்கிறது தான் நாம் மெல்ல தேடிட்டு இருக்கிறோம். நாம் எடுக்கக்கூடிய சிவலிங்கங்களே எத்தனைனா அப்போ எத்தனை சிவலிங்கங்கள் வழிபாட்டில் இருக்குன்னு நினச்சாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதை எடுத்து வைக்கக்கூடிய பணியை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் உங்களுடைய பகுதிகளில் இதே போல் வெட்ட வெளியில் சிவலிங்கங்கள் இருந்ததுன்னா எங்களுடைய தொடர்பு எண் தர்றோம். நீங்கள் தொடர்பின் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு எங்கே இருந்தாலும் நாங்கள் அதை பேசி உங்களுக்கு அந்த சாமி எடுத்து வச்சு கொடுத்து ஒரு மேற்கூரை அமைச்சு வாய்ப்பு இருந்தது தொடர்ச்சியாக அவங்களுடைய வழிபாடு நல்லா இருந்ததுன்னா கோவிலாக கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு கோவை அரண்பணி அறக்கட்டளையோட பொறுப்புன்றதை கேட்டுக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயாட்ட நம்ம பேசியிருப்போம். கோவை அரண்பணி அறக்கட்டளையோடு சேர்ந்து பல ஐயன்களும் இந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க, திருப்பணியை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள்ட்டையும் நம்ம கேட்போம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நம்ம வந்து விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கனர்ன்ற பேரூராட்சி பக்கத்தில் முடியனூர்ன்ற கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள். சரி சரி. நம்ம மல்லாங்கனருக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் பூமிக்குள்ளே புதையுண்டு இருந்துச்சுன்னு ஐயா அவங்க மூலயமா திருப்பணி அங்கே நடந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டை சேர்த்த முற்கால பாண்டியர்களால் வணங்கப்பட்ட சதுர ஆவுடை கொண்ட லிங்கம். மாணிக்கவாசகர் அந்த இடத்துக்கு மனவாசம் கடந்த ஈசன் சொல்லி திருநாமம் சூட்டி ஐயா அவங்க வந்து பணியை வந்து எடுத்து கொடுத்து போனாங்க. மல்லாங்கனர் சேர்ந்த அடியார்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு திருப்பணி செஞ்சாங்க ஐயா. அதுலேருந்து ஐயாவுடைய இது கிடச்சிச்சு. நான் இப்போ ரீசெண்டாக வந்து சதுரகிரி சித்தன் என்ற பேரில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் பக்கம் வச்சுருக்கேன், பேஜ் வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் என் பக்கம் வச்சுருக்கேன். அப்போ பயணிக்கும் போது அன்னை அறியாத ஆலயங்கள் செல்வானை மூலியமா ஒரு களத்தூர் சிவலிங்கம் கிடச்சி பண்ணுற திருப்பணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு, இறைவனை ஏற்படுத்தி கொடுத்தாரு. செல்வானே உங்களை மாதிரி நபர்கள் மூலியமாகவும் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சிவனை பற்றின தேடல், கோயிலை பற்றின தேடலாம் நீங்கள் செல்வானே எல்லாம் அருமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை மூலியமாக உங்களெல்லாம் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் சின்னதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அடியார்களாக பயணப்பட்டுருக்கோம். கைலாய வாத்திய பொருள் வச்சுருக்கோம். ஐயா உங்களுக்கு எங்கே திருப்பணி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் கைலாய வாத்திய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஐயா உங்களுக்கு இசைக்கிறது,
மற்ற பணிகள் வேள்விகள் பண்ணுறோம், மாத சிவராத்திரி வேள்வி பண்ணுறோம். இந்த மாதிரி நாயன்மார்களை பற்றின கருத்துக்கள் இதெல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்கோம். தேர் திருவிழாக்கள், உத்திரகோசமங்கை தேர் திருவிழா, திருவாரூர் தேர் திருவிழா, இப்படி பயணப்பட்டுட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து அதிகமாக சதுரகிரி தான் நாங்கள் அடிக்கடி போவோம். ஐயாவுடைய திருப்பணிகள் வந்து இப்போ தான் இதில் இறங்கியிருக்கோம். இதோட எனக்கு இது ஒரு 3வது பணிங்க. சிறப்பாக ஐயா வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அண்ணா வணக்கண்ணா. உங்க பேர் என்ன? என் பேர் அழகுமலை. அழகுமலை. சரிங்கண்ணா. ஓன் பிரதர் நான். சரி. அதனால தம்பி எங்க போனாலும் என்னையும் அப்படி அழைச்சிட்டு போயிடுவான். அதனால நாங்களும் அவன் எங்கெங்க போறானோ முடிஞ்ச அளவு அந்த அந்த விஷயங்கள்ல நாங்களும் ஈடுபாடோட கிளம்பி போயிடுவோம். ஒரு சில விஷயங்கள் வந்து ஈசன் அழைச்சா யாராலும் தடுக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை அவர் கூப்பிட்ட பாதைக்கு நம்ம போயிடுவோம். அதே மாதிரி நான் தம்பி போனாலும் அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையும் சரி, சதுரகிரி, உத்திரகோசமங்கை, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சிவன் கோயில், பர்வதாமலை, திருவண்ணாமலை, இந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்கள் தொடர்ந்து அந்த அந்த பாதையிலே பயணிச்சுட்டே இருக்கோம். இன்னமும் அப்படியே பயணிச்சுட்டே இருப்போம். ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய தடைகள் வந்தாலும் அந்த தடைகள்லாம் ஒரு சில விஷயங்கள்ல அங்கே தடையாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல ஐயா வந்து சேர்த்து அதுக்குன்னு ஒரு வேலையை தனியாக பிரித்து கொடுத்துட்டாரு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்த வீட்டில் கூட எனக்கு காய்கறி வெட்டி எங்களுக்கு சமைக்கலாம் தெரியாது, சமைச்சதும் கிடையாது. இங்கே வந்து நாங்கள் வந்து தம்பி நானெல்லாம் வந்து சேர்ந்து வரும்போதே காய்கறி, பழங்கள், பால், தயிர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வரும்போதே காலையில் நாங்கள் ஒரு 6 மணிக்கு பிளான் பண்ணி 7 மணிக்கு 7:20 கூட எங்கள் ஊர்லேருந்து கிளம்புனோம். அப்படி கிளம்பி வரும்போது இங்கே வந்து நாங்கள் வந்து பொருளை கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைலாய வாத்தியம் இசைக்கிறது தான் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். ப்ளஸ் வந்து ஆர்வமாகவும் இருப்போம். சங்கு ஊதுறது, இந்த விஷயங்கள் அடிச்சுக்கிட்டு இப்போ சமீபத்தில் போன செவ்வாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்திரகோசமங்கை போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஒரு ஆனந்தமான விஷயம்லாம் நாங்கள் உணர முடிஞ்சு. அங்கே ஒரு 2 hours இருந்தோம். ஒரு 4 to 9 வரைக்கும் இருந்திருப்போம். அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு நிஜப்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அந்த ஒரு 4 மணி நேரம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஏன்னா வேலையில் போனோம்னா வேலையில் அவ்வளோ 1000 ஸ்ட்ரெஸ் இருக்கும். அங்கே போனால் அந்த நிம்மதியாக இருந்தோம். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இழந்துட்டு அங்கே போனோன்னா சிவனை மட்டுமே நம்பி சிவன் பாதையிலேயே போயிட்டு அங்கே வர அடியார்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் வர்றாங்க. அப்படிங்கும்போது அங்கே எல்லாம் பாசிட்டிவாக எனர்ஜி வந்து சேரும்போது நாங்களும் அங்கே பாசிட்டிவாகவே உணர்ற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. திருப்பணி பண்ணுறோன்னு இது இருக்கும். ஆனால் நம்ம நியரஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலையில் வந்தோம். ஆனால் இங்கே வந்து வர்றப்பையும் இவ்வளோ ரம்மியமான இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு கம்மா ஏரி பகுதியில் வந்து ஐயா வந்து விட்டுருக்கணும் ஒரு நிலை இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் இசைக்குழு வாசிக்கணும் தான் ஒரு அபிப்பிராயத்தில் வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அதெல்லாம் வேணாம், நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து இன்றைக்கி சமைக்க தான் செய்யணும்னு சொல்லி வீட்லேயே நாங்கள் தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ண கிடையாது. ஆனால் இங்கே வந்து இன்றைக்கி காய்கறி நறுக்கி சமைச்சு ஒரு 30-40 அடியார்களுக்கு வந்து பசியாடுற ஒரு நிறைவான ஒரு பணியை வந்து எங்களுக்கு ஈசன் கொடுத்துருக்காரு. அதை பண்ணதுல ரொம்ப மன திருப்தி. அடியாருக்கு செய்யும் தொண்டு ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டு. கண்டிப்பாங்க. அடியார் தான் ஆண்டவன். அடியாரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஐயா வந்து 10th பாஸ் பண்ண வைப்பாரு, +2 பாஸ் பண்ண வைப்பாரு, டிகிரியை பாஸ் பண்ண வைப்பாரு. அப்படி நம்மளையும் ஒரு அடியாரா மாத்துவாரு. நாங்க வந்து ஒரு பொழுதுபோக்கா வந்து சதுரகிரி, திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு ட்ரெக்கிங் அப்படின்னு ஒரு நிலைக்கு போனோம். ஒரு கூட வந்த பசங்க, நான் வேற ஒரு இதுல போனேன் நானு. ஆனா வந்து ஐயா வந்து ஒன்னொன்னா கொண்டு வர்றாரு. இப்போ கைலாய வாத்தியத்தை கொண்டு வர்றாரு, அடுத்து தேவாரம் திருவாசகம் படிக்க வைக்கிறாரு, கொண்டு போய் தேரோட்டத்துல போய் பூத நடனம், சிவ நடனம் ஆட வைக்கிறாரு, எல்லா விஷயமும் பண்ண வைக்கிறாரு, திருப்பணியை கொடுக்குறாரு. இவ்வளவு பெரிய திருப்பணி கொடுக்குறாரு, அன்னதானத்தை கையில கொடுக்குறாரு. இதெல்லாம் யாருக்கியா கிடைக்கும்? சிவாயணமா. இந்த விஷயத்துல வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பல ஒற்றுமைகள் இருக்கு. இவங்க யாருமே வந்து வேலை இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. அவங்க பணிகளை அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக நம்ம எப்படி ஞாயிற்றுக்கிழமை பணிகளை நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி அந்த லீவு நாள், ஒரே நாள் தான் லீவு இருக்கும், அந்த நாளை வந்து எப்படியோ செலவழிக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் நம்ம ஒரு சின்ன உதாரணம் தான் என்னன்னு வச்சுங்க, மன அழுத்தத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுறது வந்து எல்லாரும் வந்து பெருசாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற இடம்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஈசன் திருவடி தான். அதுதான் அங்கே போயிட்டாலே நீ என்ன செய்யணுன்றதை அவரே முடிவு எடுத்துருவார். அப்படி தான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் நான் சந்தித்தேன். இசை வாத்தியங்கள், அதாவது சிவ வாத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த வாத்தியங்களை வந்து ரொம்ப இனிமையாக வாசிக்கிற கலைஞர்கள் தான் இவங்கள்ட்ட அதையும் இசையிலேருந்து நம்மளுக்கு பல தகவல்கள் வந்து தெரியாமல் இருக்கும். அதுவும் சிவவாக்கிய இசையிலேருந்து பல தகவல்கள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சொல்லுங்கய்யா. பெருமானே, 6 சின்ன வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நார்மல் வயசு பசங்களாக இருந்தாலும் சரி,
உங்களோட பழகுற அன்னைமாராக இருந்தாலும் சரி தம்பிமாராக இருந்தாலும் சரி கோயிலுக்கு வாங்க, இந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டா தயவு செய்து போயிட்டு வாங்க. வேறு எந்தெந்த இடத்துக்கோ எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு போகிறீங்க, பல பழக்க வழக்கங்கள் அப்போ அதெல்லாம் கடந்து தான் நான்லாம் வந்து நிற்கிறேன். இப்போ அதை பற்றிலாம் நம்ம பேச வேணாம். யாரும் உங்கள் அன்னைமார் ஒரு வார்த்தை, எப்பா வாப்பா சருகரி போவோம், திருவண்ணாமலை போவோம், உத்திரகோசம் அங்கே போவோம், திருவாரூர் போவோம், சிதம்பரம் போவோம் கூப்பிட்டாங்க, ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் கூப்பிட்டாங்க, முருகன் கோயிலுக்கு தயவு செய்து இப்போ இருக்க இளைஞர்கள் போயிட்டு வாங்க. உங்கள் நிலையை மாற்றுறதுக்கான பள்ளிக்கூடமாக அங்கே பகவான் காத்திருப்பார், வாத்தியாரா உட்காந்துருப்பாரு. இப்படி தான் இந்த தம்பிகள்லாம் சொன்னால் போதும். தம்பி பேர் வல்லரசு, மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணுறாப்புல, மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வல்லரசு வணக்கம். அப்புறம் நம்ம தம்பி தான் முடியனூரை சேர்ந்தவங்க. சரி சரி. நாங்கள் பூரா சித்தப்பா பசங்க தான். சரி சரி. கூப்பிட்டா சரி, கொஞ்சம் வயசு தான், 19 வயசு தான், அவனுக்குலாம் 22 வயசு தான். கூப்பிட்டா சரி அப்படியே கூடயே வாங்க, ஏன்னா எங்கனாலும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளோ கெட்டு போறாங்க சார். நீங்க இறையில போயிருங்க, உங்களை அவரை பகவான் வேற மாதிரி மாற்றி உச்சத்துக்கு கொண்டு போயிருவாரு. இன்னைக்கு எவ்வளவு போத வஸ்துக்கள் இருக்கு. போங்க, ஒரு ஆலயத்தை பண்ணுங்க, மாத்துவாரு. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, ஒரு பக்கம் பண்ணுங்க. ஒரு சிவன் கோயில் எடுத்து வைக்கிறோம்னு ஒரு முடிவுப்பாங்க, 2000 ரூபா 5000 ரூபா செலவழிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு முருகன் கோயில் இருந்தா ஒரு முருகன் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு ரெடி பண்ணுங்க. அந்தந்த இளைஞர்கள ஒரு தலைமையா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்க குழுக்காரங்களை ஒரு பக்தி லெவல்ல கொண்டு வர்றதுக்கான ஒரு வேண்டுகோளா கண்டிப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் பணிகள் வந்து பாதி தான் இருக்கு, பாதி பணிகள் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம மேலும் பணிகளை வந்து நம்ம செய்ய தான் போறோம். இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். பார்ப்போம், இவங்களோடையும் பேசுவோம், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். நீங்களும் இது நாங்கள் மட்டும் இந்த அனுபவத்தை வந்து அனுபவிக்கணுன்றதுக்காக காணொலி பதிவு பண்ணி போடலைங்க. இது மூலிமா சம்பாதிக்கணுன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் எல்லா வாழ்க்கையும் நம்ம எல்லாமே சொல்லப்போனால் எல்லாமே கடந்து வந்து தான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். எல்லாமே இப்போ எப்படி நிற்கிறோமோ இதே மாதிரி பல இளைஞர்கள் பல விஷயங்களுக்கு போகாமல் மீண்டு வரணுன்றது தான் எங்களுடைய எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து பல இடங்களை மீட்போம். வாங்க. நன்றி. வாழ்க தமிழி. பெல்ட்டை கீழே அமைக்கினா பெல்ட்டை கீழே அமைக்கிடுவோம். கொஞ்சம் இதுல விடுங்க. கல்லு முட்டிக்கிச்சுப்பா, கல்லு முட்டிக்கிச்சு. அதில் உட்காந்துச்சு. ரைட், எப்போ உட்காந்துச்சு. ஒன்னா அதெல்லாம்
அதுக்கப்புறம் அப்படியே வெளியே
வந்துட்டா ஐயா நீங்க ரைட் வந்துருச்சு மேல அப்படியே போது ரொம்ப எடுத்தா இந்த பக்கம் வந்துடும் அப்படிதான் ரொம்ப எடுத்தீங்கன்னா அப்புறம் கிட்ட வந்துடும் ஏறி
இந்த மண்ணை ஒரு ஆள் மட்டம் பண்ண சொல்லுங்க மண்ணு போட மவுண்ட் எடுத்து மண்ணை மட்டம் பண்ணுங்க டோட்டல மண்ணை மட்டம் வந்து அந்த இடத்துல போடணும் அந்த நிற்க முடியாது காலு குத்துது இறைவா போற்றி ஆடகமதுரை அரசே போற்றி குடல் இலங்கை குருமணி போற்றி மண்ணுள்ளாடி போற்றி ஆரமுதானாய் போற்றி ஆசாரம் நல்லப்பா